தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் கொஞ்சம் ஒரு அளவு. எவ்வளோ போதும். ஊற்றிட்டு இந்த மலைக்கறியை இந்த அவியலுக்கு நான் வெட்டி வச்சுருக்கேன். சேனக்கிழங்கு, வழுதனங்காய், கத்தரிக்காய், வாழைக்காய், சீனவரக்காய், முருங்கைக்காய், கேரட், உருளைக்கிழங்கு நான் பொடி தண்ணி எண்ணெய் காஞ்சிட்டு இதில் தட்டுவேன். அப்படியே வச்சுக்குவேன். இதை இப்படி உலுக்குவேன். வச்சுட்டு கொஞ்சம் உப்பு, கரெக்டாக உப்பு பொடியும் கொஞ்சம் தான் போடுவேன். நான் பிறகு இனி தேங்காய் எல்லாம் திருவிட்டு போடுவேன். இனி இதில் என்ன செய்யணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். லேசாக, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, அளவாக தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுனா அவியல் நல்லா தண்ணி மாதிரி ஆயிடும். இந்த கொஞ்சோண்டு இந்த வேவ தக்கணும். அவ்வளோதான். சேனை இந்த ஏத்தம் காய் தான் போட்டேன், அதனால அது மஞ்சள் கலரில் கிடக்காது. அப்போ தான் ருசியாக இருக்கும். இது போட்டால் ஏத்தங்காய் போட்டால். ஆனால் நீங்கள் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். பேயங்காய் போடணும். கிடைக்காட்டா வேறு ஏதாவது காய் போட்டுக்கலாம். அது இல்லாட்டாலும் போடாட்டும் ஒன்றும் இல்லை, உருளைக்கிழங்கு போட்டுக்கிடலாம். இப்போ அவிச்சாச்சு. எண்ணெய் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சாச்சு. கரெக்டாக அந்த தண்ணியும் அதுவும் கரெக்டாக இருக்குது. எண்ணெயில் கரெக்டாக வெந்துட்டு. இனி ஆனால் காய் கொஞ்சம் தான். இப்போ காய் வாங்க முடியாதுல்ல, அதனால கொஞ்சம் தெரியுது. இனி சின்ன உள்ளி, இவ்வளவு சின்ன உள்ளி அதை அடியில் போட்டுறாங்க. 6 பச்சை மிளகு, 6. எரிப்பு வேணும் குறவு வேணும்னா ஒன்று குறைச்சி போட்டுக்கலாம். ஒரு வெள்ளைக்கூடு, இவ்வளவு மஞ்சள், இவ்வளோ மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் போட்டாலும் போதும். சின்ன ஸ்பூனு தான். தேங்காய் ஒரு முறி, பெரிய தேங்காயில் ஒரு முறி தேங்காய் பெருசு, ஒரு முறி. ஜீரகம் போட்டாச்சு. தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றணும், கொஞ்சம். இவ்வளோ. அப்போ தான் திருன்னு தண்ணி ஊற்றி தான் அடிக்கணும். ஆனால் நான் நிறைய மசாலா எடுத்திருக்கேன். அப்போ நல்லா இருக்கும் அவியல். அவியலுக்கு மட்டும் நீங்கள் தேங்காய் நிறைய போடணும். முட்டைக்கோசுக்கு நிறைய போட்டாலும் அது ஒரு ருசி தான். மற்றபடி நீங்கள் தேங்காய் குறைச்சி எடுத்தாலும் ஒன்றிங்க. நான் பொடி வச்சா இனி கிண்டி கொடுக்கும். உப்பு போட்டிருக்கேன், காணாட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடாங்க. இனி உப்பு பார்த்துட்டு, சிலவங்களுக்கு குழை வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட வச்சுக்கிடணும். காய் குழையணும்னா இல்லை, காய் வந்து ஒன்று ஒன்றா இருக்கணும்னு சொன்னால் இவ்வளவு தண்ணி தான். ஆனால் நான் இன்னி புளி ஊற்றுவேன், கொஞ்சம் புளி. அவியலுக்கு சிலவங்க புளி ஊற்ற மாட்டாங்க வேற இடத்துல. ஆனால் நம்ம ஊரில் இங்கே நாகர்கோயில் எல்லாம் புளி ஊற்றுவாங்க. புளி ஊற்றினாதான் அது ஒரு ருசி. அவ்வளோதான். ஒரு 2 கரண்டி. கொஞ்சம் கட்டியன்னா கொஞ்சம் இங்கே ஊற்றினா போதும். அவியல் வந்து சோத்தில் போட்டு விரவிடுற மாதிரி. கல்யாண வீட்டில் அப்படி தான் இருக்கும். விரவி தின்னுவாங்க. வெறும் அவியலே எடுத்து தின்னுடுவோம். இனி நான் கரண்டி வச்சுக்கிண்டுவேன். அவியல் வந்து அடியில் பிடிச்சிடும். அந்த பச்சை வாடை போகணும். ஆனால் இது அவ்வளவா அப்படி பச்சை வாடை அடிக்காது. முட்டைக்கோசு மாதிரி அடிக்காது. நல்லா நம்ம தீ வச்சுருக்கோம்ல, புளி ஊற்றுறோம்ல, அதனால அந்த வாடை வராது. சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு எல்லாரும் பச்சை தேங்காய் ஊற்றுவாங்க. எனக்கு அந்த பச்சை தேங்காய் ஊற்றுறது பிடிக்காது. உங்களுக்கு பச்சை தேங்காய் வேணும்னா நீங்கள் பச்சை தேங்காய் ஊற்றிக்கிடுங்க. இதுக்கு மேலே விடணும். நான் அதனால காய்ச்சி தான் ஊற்றுவேன், லேசாக சூடு பண்ணி. லேசாக சூடாக்கியிருக்கேன். அதை அப்படியே ஊற்றும்போது குறுகுறுன்னு சவுண்டு கேட்கும். அவ்வளோதான். இல்லைங்களா? இனி கருவேப்பிலை நம்ம எல்லா இதுக்கும் போடுறது மாதிரி போட்டுட்டு, இதுக்கு தயிரும் விடாண்டாம், ஒன்றும் விடாண்டா அப்படியே சாப்பிட்டு
சிலவங்க தயிர் விடுவாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விட்டுக்கிடலாம், நான் விட மாட்டேன். மூடி வச்சிடணும் 2 நிமிஷம். ஆஃப் பண்ணி மூடி வச்சிடணும்.